காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் திமுகவுடன் கூட்டணி சேராததை வரவேற்பதாக கேரள முதல்வர் உம்மன் சாண்டி தினமலருக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கேரள முதல்வர் உம்மன் சாண்டி தன் சொத்து விவகாரங்களை முதல்வருக்கான இணையதளத்தில் வெளியிட்டுள்ளதோடு முதல்வர் அலுவலக அறையில் நடப்பவற்றை இணையதளம் மூலம் நேரலையாக ஒளிபரப்பு செய்து புதிய புரட்சியை ஏற்படுத்தினார். அனைவரிடமும் எளிமையாக பழகும் உம்மன் சாண்டி வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி கேரளாவில் நடக்கவுள்ள லோக்சபா தேர்தலுக்கான தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். பிரச்சாரத்துக்கு இடையே அவர் தினமலர் நாளிதழுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். மோடி, ஜெயலலிதா, நிதிஷ்குமார் ஆகியோர் பிரதமராக விரும்புவது அவர்களின் உரிமை என்றும், ஆனால் இந்தியா போன்ற பெரிய ஜனநாயக நாட்டில் பிரதமராவதற்கான தகுதி வேண்டும் என்றும் கூறினார். ആഗ്രഹങ്ങളാർക്കെങ്കിലും ഇത് നമുക്ക് നിഷേധിക്കാൻ അത് തടയാനോ സാധിക്കത്തില്ല. പക്ഷേ അത് യാഥാർത്ഥ്യമാകണമെങ്കിൽ ആ ഒരു ഇന്ത്യ പോലൊരു രാജ്യത്തെ നയിക്കുന്നതിനുള്ള കഴിവും ആ ഒരു കാഴ്ചപ്പാടും പിന്നെ ജയലളിത ഒരു സംസ്ഥാനത്തിന്റെ മാത്രം ഒതുങ്ങി നിന്നുകൊണ്ട് അതിനുള്ളിൽ മാത്രം പ്രവർത്തിക്കുന്ന പാർട്ടിയും നേതാവും. ജയലളിത ഒരു സംസ്ഥാനത്തിനകത്ത് മാത്രം നിലനിൽക്കുന്ന പാർട്ടി. தமிழகத்தில் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி ஏற்படுத்தாததை தான் வரவேற்பதாகவும், கொள்கைகளையும் தத்துவங்களையும் பலியிட்டு கூட்டணி சேரும் அவசியம் காங்கிரசிற்கு இல்லை என்றும் உம்மன் சாண்டி தெரிவித்தார். മുന്നണി ബന്ധങ്ങൾ കഴിയുന്നത്ര സ്ഥാപിച്ചുകൊണ്ട് മുമ്പോട്ട് പോകുന്നതാണ് ഏറ്റവും അഭികാമ്യമായിട്ടുള്ളത്. പക്ഷേ ഒരിക്കലും കോൺഗ്രസിന്റെ നയങ്ങളും കോൺഗ്രസിന്റെ തത്വങ്ങളും ബലികഴിച്ചുകൊണ്ട് ഒരു അലയൻസ് കോൺഗ്രസ് ഉണ്ടാക്കില്ല. ഉണ്ടാക്കാത്ത നിലപാടിനോട് എനിക്ക് യോജിപ്പാണ്. കോൺഗ്രസിന്റെ നയങ്ങളും പരിപാടികളുമായി ഒത്തുപോകാൻ പറ്റാത്ത സാഹചര്യത്തിൽ എടുത്ത തീരുമാനമായിട്ടാണ് ഞാൻ ഇതിനെ കാണുന്നത്. പിന്നെ എങ്ങനെയും ജയിക്കണം, എങ്ങനെയും മുന്നണി ഉണ്ടാക്കണം എന്നൊരു നിലപാട് എടുക്കുന്നതിനോട് യോജിപ്പില്ല. 2G விவகாரத்தால் தான் தமிழகத்தில் காங்கிரஸ் கூட்டணியை திமுக இழந்ததாகவும் உம்மன் சாண்டி கூறினார்.